ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி இந்த செஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். காஸ் விதி, காஸஸில், அப்புறம் அதோடைய முக்கியமான பயன்பாடுகள் ஒரு 4 பயன்பாடுகள் இருக்குது. அதில் வெரி இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன், அதையும் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாம் படித்த மின்புலம் சார்ந்த கருத்துக்கள், த இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காஸஸ் லா அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் இங்கே எடுத்துக்கிறேன். Q அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில், ரைட், ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆர்பிட்ரரி அல்லது இமேஜினரி என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பியர் நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் Q வச்சுருக்கேன். இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு கற்பனையான ஒரு கோளம் ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க, ஒரு ஸ்பியர். இது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு கற்பனையான ஒரு கோளம் இதில் நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதில் இதோட டோட்டல் ஏரியா A. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் ஏரியா என்ன, dA. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஏரியாவோட வெக்டர் dA வெக்டர். அது என்னவாக இருக்கும், இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற காரணத்தால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ என்ன ஆகும்னா, அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக ரேடியலாக என்னாகும், அவுட்வேர்டாக வெளியில் போகும். அப்போ இது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் போத் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அண்ட் ஏரியா வெக்டர் ஆர் இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே தெரியும், திஸ் phi due to the electric field is equal to integral over a closed surface E vector dot dA வெக்டர்னு படிச்சிருக்கோம். this is equal to, இது எப்படி எழுதுவோம், EDA cos theta எழுதுவோம். But here the angle between the E vector and dA vector என்ன, that is equal to 0 degree. அதோட cos 0 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், that is equal to 1. அதனால் this phi E is equal to integral என்ன கிடைக்கும், EDAன்னு கிடைக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E நான் வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன இருக்குன்னா, இன்டெக்ரல் dA இருக்குது. இப்போ இந்த இன்டெக்ரல் dA ஓட அர்த்தம் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன பரப்பெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மொத்த கோளப்பரப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இன்டெக்ரல் dA ஓட வேல்யூ அப்போ என்ன வரும்னா, இன்டெக்ரல் ஓவர் ஏ க்ளோஸ் சர்ஃபேஸ் dA ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், கோளத்தினுடைய மேற்பரப்பு, தட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அது என்ன வரும் உங்களுக்கு, 4πr² வரும், ரைட்டா, 4πr². அப்புறம் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த சார்ஜ் Qலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், 1/4πε0 Q/r². ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு நாம் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 1/4πε0 r² Q/r², 1/4πε0 into Q/r². this is electric field into this 4πr². ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த 4π கேன்சல் ஆயிரும், r² கேன்சல் ஆயிரும். therefore this total flux is equal to electric flux என்ன கிடைக்குது, Q/ε0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வாட் வி எக்ஸ்பெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த மின்புல பாயம் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அல்லது இந்த மேற்பரப்புக்கு நம்ம பார்த்தோம்னா, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சார்ஜ். இந்த மின் துகளுடைய அந்த மின்னூட்ட மதிப்பை மட்டும், அதனுடைய எண்மதிப்பை, மின் துகளுடைய எண்மதிப்பை மட்டும் சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு கோளக பரப்பு போட்டோம். இப்போ இந்த பரப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா
இதில் பரப்பு சம்பந்தமான எந்த குறியீடும் இல்லை. இப்போ இதில் வந்து இப்போ கோளப்பரப்புனா கோளப்பரப்புக்கான எந்த குறியீடும் இப்போ வரல. டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த ஏரியா. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பரப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ பாருங்களேன், பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நான் வச்சுருக்கிறேன். இப்போ பரப்பு வந்து உங்களுக்கு இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ரைட்டுங்களா, இப்படி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஸோ இது ஏரியா A1, இது A2, இது A3. ஸோ பரப்பு எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு பரப்பிற்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பு என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக Q/ε0வாகத்தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பானது எதை சார்ந்திருக்குதுன்னா, பரப்பிற்குள் இருக்கக்கூடிய மின் துகள்களுடைய மொத்த மதிப்பை சார்ந்து. இப்போ ஒரே ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம், அதனால் Qன்னு போட்டிருக்கோம். சப்போஸ் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய சார்ஜ் இருந்துன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே 1 2 3 இது வந்து +3Q, இது +Q, இது -2Q அப்படின்னு இருக்குன்னா இந்த மொத்த என்னது இந்த பரப்பிற்குள் இருக்கக்கூடிய மொத்த மின்துகளுடைய எண் மதிப்பை நம்ம கூட்டி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதனால் இப்போ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த Qவை phi E = Q உள், தட் இஸ் டோட்டல் சார்ஜ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிவைடட் பை ε0 அப்படிங்கிறது இன்னும் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அதனால் Q உள்ளே இருக்கக்கூடிய மொத்த மின்துகளுடைய எண் மதிப்பை குறிக்கும். இப்போ இதில் 3Q + Q 4Q -2Q. அப்போ என்ன ஆகுது? 4 2 போச்சுன்னா 2. அப்போ டோட்டல் 2Q. அப்போ 2Q டிவைடட் பை ε0வாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய மின் துகளுடைய அமைவிடத்தை சார்ந்ததல்ல. சென்டரில் தான் இருக்கணும் அல்லது ஓரமாக தான் இருக்கணும், எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் வரல. அதனால் தட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைட் த சர்ஃபேஸ். அந்த பரப்பிற்குள் இருக்கக்கூடிய மின் துகள் அமைவிடம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சார்ஜ் உள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு. சப்போஸ் வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜ் இங்கே வந்து ஒரு +6Qன்னு ஒரு சார்ஜ் இருக்குன்னா, இது எந்த வகையிலும் இந்த மொத்த மின்புல பரப்பிற்கான மொத்த மின்புல பாயத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த மின்துகள் எந்த வகையிலும் பொறுப்பில்லை. ஸோ திஸ் +6Q இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ். இது வந்து ஒன்லி ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா, இந்த பரப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்துகள்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு மின்புலத்தை பொறுத்த வரைக்கும், அந்த மொத்த மின்புல பாயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் காஸ் விதியை பற்றி நான் என்ன ஃபஸ்ட்டு சொல்லலை. அப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் வந்து காஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காஸ் என்ன அந்த விதியில் வந்து சொல்கிறார் அப்படின்னா, இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த phi E, இந்த phi E வந்து இஸ் அ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு மூடிய பரப்பிற்கான மொத்த மின்புல பாய மதிப்பானது எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னா, அவர் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சொல்கிறார்? Q/ε0க்கு சமம், அவ்வளோதான் அர்த்தம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு சமம்? Q/ε0க்கு சமம். அப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது. மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பு, ஒரு மூடிய பரப்பினுடைய மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பு இவ்வாறாக எழுதப்படுகிறது. எவ்வாறாக எழுதப்படுகிறது? phi = Q/ε. பட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம காஸ் விதி எழுதும்போது மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பு, ஒரு மூடிய பரப்பிற்கான மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பானது என்னது? அந்த பரப்பினுள் உள்ள மொத்த மின்னூட்டத்தினுடைய Q உள்ளே அல்லது Q இன்சைட், பரப்பினுள் உள்ள மொத்த மின் துகளுக்கான எண் மதிப்பினுடைய 1/ε0 மடங்குக்கு சமம் அப்படிங்கிறதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நீங்கள் வந்து 2 மார்க்கில் காஸ் லா கேட்டாக்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிடலாம். ஸோ இந்த காஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா காஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ் வந்து ஒரு பிரின்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காஸ் வந்து பிரின்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் மேத்தமெட்டிக்ஸில் அவர் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு ஜெர்மன் கணித அறிஞர். அவருடைய மிக முக்கியமான பயன்பாடுகள் வந்து நமக்கு இயற்பியலில் எல்லா துறைகள்லையும், எலக்ட்ரோ டைனமிக்ஸ் போன்ற துறைகளில் வந்து நிறைய பயன்படுத்தப்படும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அவருடைய
விதியை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், காஸ் விதியை பயன்படுத்துகிறோம். ஸோ அவரை பற்றி ஒரு 2-3 இது சொல்கிறேன். காஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 3 வயசுலேயே அவங்க அப்பாவோட அந்த சம்பள கணக்கில் இருக்கக்கூடிய பிழைகளை வந்து கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுத்திறமை வாய்ந்தவர். 5 வயசில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுடைய கணக்கு வழக்குகளை எல்லாமே வந்து இவர் தான் பார்ப்பாராம், இவர் தான் மெயின்டைன் பண்ணுவாராம். அந்தளவுக்கு சின்ன வயசில் அபரிமிதமான அறிவு இருந்திருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், நீங்கள் மேக்ஸில் படிக்கிறீங்க இல்லையா, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இவர் கொடுத்துருக்காரு. அதாவது கலப்பெண்களுக்கான முழு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்பர்ஸை வந்து சீக்கிரமாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை வந்து இப்போ n×n+1/2 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்பர்ஸை வேகமாக எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் வேகமாக ஆட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு மிக திறமை வாய்ந்தவர். அப்படிப்பட்ட காஸ் வந்து இந்த ஒரு அற்புதமான விதியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய பயன்பாடுகளை வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொத்த மின்புலப்பாயத்தினுடைய மதிப்பை நாம் பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். ஒன்று, பரப்பிற்குள் இருக்கக்கூடிய மொத்த மின்துகளை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய மின்துகள் எந்த வகையிலும் சார்ந்திருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து அதனுடைய அமைவிடத்தை சார்ந்திருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாம் எடுத்து அந்த ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ் வந்து ஒரு கோளக பரப்பாக நம்ம எடுத்துருக்கிறோம். ஆனால் எப்படி நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளி மின்துகள் எடுத்ததுனால என்னுடைய பரப்பு வந்து என்ன பரப்பாக இருந்துச்சு, கோளக பரப்பாக இருந்துச்சு. ஆனால் அது கோளக பரப்பாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பரப்புக்கே ஒரு பேர் கொடுத்துருக்கோம். என்ன பரப்பு? திஸ் ஏரியா இஸ் சோ கால்டு காசியன் சர்ஃபேஸ், காசியன் பரப்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ உங்கள் காசியன் சர்ஃபேஸுங்கிறது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். அது எப்படி இருக்கலாம்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன், மின்துகளுடைய அந்த அமைப்பை பொறுத்து இருக்குது. அது எப்படி இருக்கலாம்? ஒரு உருளை வடிவ காசியன் பரப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சமதள காசியன் பரப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் வந்து நம்ம காசியன் சர்ஃபேஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. இப்போ முதலாவது பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்னூட்டம் பெற்ற ஒரு முடிவிலா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த வருஷம் ஆனுவலில் வந்து கேட்டாச்சு, இந்த வருஷம் ஆனுவலில் வந்து கேட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரு எப்போ வேணாலும் கேட்கலாம். இந்த வருஷம் கேட்டால் அடுத்த வருஷம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் காஸ்லாவுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே படித்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ டெஃபினட்டாக அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். திஸ் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் முடிவிலா நீளம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பியினால் ஏற்படக்கூடிய மின்புலம், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லெங்க்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பி. இந்த கம்பியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்குது, மின்னூட்டங்கள் தொடர்ந்து பரவி இருக்கிறது, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்டினியூவஸ்லி. இதில் என்ன சொல்கிறோன்னா, இந்த மின்னூட்ட நீள் அடர்த்தி அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். மின்னூட்ட நீள் அடர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே சொல்கிறோம். இது வந்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு Q/L. அதாவது ஓரலகு நீளத்திற்கான மின்னூட்ட நீள் அடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இஸ் ஓரலகு நீளத்திற்கான மின்னூட்ட நீள் அடர்த்தி, இது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இந்த லெங்க்த்தில். அப்போ L நீளத்திற்கான மின்னூட்டம் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இதிலேருந்து அப்போ இது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு முடிவிலா நீளம் கொண்ட ஒரு கம்பி. இதிலேருந்து நம்ம ஆர் டிஸ்டன்ஸில் P என்ற ஒரு புள்ளி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டயக்ராம். இப்போ செகண்ட் டயக்ராம் என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து நம்ம 2 சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று ஏரியா 1, இது வந்து ஏரியா 2, இல்லை இது ஏரியா 1, இது ஏரியா 2. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இது வந்து Pங்கிற பாயிண்ட்டு. இப்போ இந்த Pங்கிற பாயிண்டில் இந்த 2 சர்ஃபேஸும் ஏற்படுத்தக்கூடிய, ஏன்னா இதில் இடத்துல என்ன இருக்குது, சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது.
இப்போ இந்த சர்ஃபேஸ் A1 வந்து இந்த Pங்கிற பாயிண்டில் எவ்வளோ மின்புலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, மின்புலத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், அதோட ஃபீல்டு வந்து டைரக்டட் என்னவாக இருக்கும், அவுட்வர்டாக இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி இங்கேருந்து போனோம் அப்படின்னா இது இப்படி இருக்கும். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸுங்கிறதுனால இது E2 இது E1 ரெண்டுமே வந்து சேமாக தான். அப்போ இதோட ரிசல்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது வந்து R டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ இதோட டைரெக்ஷன் இப்படி போகும், இதோட டைரெக்ஷன் வந்து இப்படி போகும். ஸோ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் R டிஸ்டன்ஸில் சுற்றிலும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகள்லையும் இந்த மின்புலமானது எப்படி இருக்கும், R டிஸ்டன்ஸில் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இந்த ஃபீல்டு E வெக்டரானது எப்படி இருக்கும், டைரக்டட் அவுட்வர்ட்ஸ், இந்த மின்னூட்டம் பெற்ற கம்பியிலிருந்து வெளிநோக்கி அமையும். எல்லா புள்ளிகள்லையுமே அப்படி தான், எல்லா புள்ளிகள்லையுமே இந்த மின்புல வெக்டரானது வெளிநோக்கி அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வட்டத்தில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா let us consider a finite, நம்ம இன்ஃபைனைட் லெங்க்த்துக்கு போகணும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைனைட் லெங்க்த் வயர் எடுத்துக்கிறோம். இதில் வந்து சார்ஜ் பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபைனைட் லெங்க்த்து ஒரு குறிப்பிட்ட நீளம் L நீளமுடைய ஒரு கம்பியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எடுக்கக்கூடிய காசியன் சர்ஃபேஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீனியர் வயரில் இந்த மாதிரி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காசியன் சர்ஃபேஸ் என்னவாக இருக்கும்னா, இதுக்கு இந்த வயருக்கு சிம்மெட்ரிக்கலாக சமச்சீர் அமைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உருளை வடிவிலான காசியன் சர்ஃபேஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உருளை வடிவிலான காசியன் பரப்பு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா R டிஸ்டன்ஸில் நம்ம வந்து எவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வளைந்த பரப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே மேல் பரப்பில் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், அடிப்பரப்பில் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஏன்னா இது ஒரு மூடிய பரப்பு, இது ஒரு மூடிய பரப்பு, அதே போல் வளைபரப்பு வந்து ஒரு மூடிய பரப்பு. we have 3 closed surfaces, top surface, bottom surface and curved surface. அப்போ இங்கே டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இது வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவினால் இருக்கக்கூடிய இந்த வளைபரப்புனால் ஏற்படக்கூடியது. நம்ம வந்து இது E வெக்டர் டாட் dA வெக்டர் ப்ளஸ் இன்டெக்ரல் மேற்பரப்புனால் எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஏற்படும் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் இன்டெக்ரல் அடிப்பரப்புனால் எவ்வளவு மின்புல பாயம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 3 சர்ஃபேஸுக்கும் முதல்ல எவ்வளவு மின்புல பாயம் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ we have to find out the total electric flux over the 3 surfaces. One is top surface, bottom surface and yes curved surface. இப்போ பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்கும், E வெக்டர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இது வந்து ஏரியா dA அப்படின்னா ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஏரியா. பட் ஹியர் த போத் E வெக்டர் அண்ட் dA வெக்டர் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ஓகேவா, புரியுதா? ரைட். அடுத்தது இதுவும் dA தான். அப்போ dA வெக்டர் வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் dA வெக்டர். பட் இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் சார்ஜினால் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். ஸோ E வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ இது 90 டிகிரி. அதே மாதிரி நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா dA வெக்டர் எப்படி இருக்கும், டவுன்வர்டாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். அப்போ இதுவும் 90 டிகிரி தான். இங்கே மட்டும் என்ன 0 டிகிரி, ஏன்னா போத் E வெக்டர் அண்ட் dA வெக்டர் in the same direction. ஓகேவா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். this phi is equal to, அப்போ வளைபரப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தீட்டா 0 டிகிரினால E வெக்டர் டாட் dA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு EDA காஸ் தீட்டா தான். ரைட்டா? அப்போ காஸ் 0 1ங்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், EDA E இன்ட்டு இன்டெக்ரல்
dAன்னு கிடைக்கும். மற்ற எல்லாமே என்ன ஆயிரும் 0 ஆகிடும். இது 0 இது 0. ஏன் 0? cos 90 0. ஓகே, cos 90 0. மேல் பரப்பினால் இருக்கக்கூடிய இதுவும் அடிப்பரப்பில் இருக்கக்கூடிய மொத்த மின்புல பாயமும் நமக்கு என்ன ஆயிடுது 0 ஆகிடுது. தேர்ஃபோர் phi is equal to, அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு மின்புல பாயம் கிடைக்குது. இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது உருளையினுடைய வளைபரப்பு. உருளையினுடைய வளைபரப்பு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க 2πRh. பட் இங்கே ஹெச்சுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? எல் போட போகிறோம். ஸோ E இன்ட்டு 2πRL. காஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இஸ் ஈக்குவல் டு phi is equal to Q inside divided by epsilon 0. ஓகே, வாட் இஸ் Q? லாம்டா வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, மின்னூட்ட நீள் அடர்த்தி, அது வந்து Q/L. அப்போ Q என்ன வரும்? லாம்டா L. இப்போ இந்த வளைபரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் எது? அதுதான் மின்னூட்ட நீள் அடர்த்தியை பற்றி சொல்லுது. அப்போ மொத்த மின்னூட்டம் எவ்வளோ இருக்குன்னா லாம்டா. இந்த L நீளத்திற்காக இந்த L நீளத்தில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் என்ன வரும் அப்படின்னா லாம்டா L டிவைடட் பை எப்சிலான் 0. ஓகே, now let us find out. அப்போ இதோடைய வேல்யூவையும் இதோடைய வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ E இன்ட்டு 2πRL is equal to lambda L divided by epsilon 0. என்ன ஆகுது பாருங்கள், L cancel. அப்போ E is equal to lambda divided by 2πR epsilon 0. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மின்புலத்தினுடைய எண் மதிப்பு. ஓகே, அப்போ இதோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா E vector is equal to lambda divided by 2πR epsilon 0 into R கேப்போ அல்லது N கேப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டேஷன் வந்து நம்ம கன்வீனியன்ட்டு தான். R கேப் ஏன்னா கீழே R டிஸ்டன்ஸ் போட்டிருக்கனால R கேப். ஸோ இந்த R கேப்போட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இஸ் டைரக்டட் அவுட்வர்ட்ஸ், வெளிப்புறமாக இந்த R கேப் வந்து அமையும். ஸோ வாட் வி லேர்ன், இதுக்கு முன்னாடி நாம் என்ன படிச்சிருக்கோம்னா மின்புலத்தினுடைய மதிப்பு தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மின்புலத்தினுடைய மதிப்பு ஆருக்கு எதிர்த்தகவாக இருக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனட் லெங்த் ஆஃப் ஒயர்னால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஒன்லி. இட் வேரிஸ் ஒன்லி வித் ஆர். அப்போ தொலைவு அதிகரிக்கும் பொழுது மின்புலத்தினுடைய மதிப்பு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி குறையும்னா இந்த மாதிரி குறையும். ஸோ ஆர் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஸோ இந்த மாதிரி குறையும். ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ஒரு செவ்வக பரவளையமாக அந்த கிராஃப் ஆனது இருக்கும். அதே போல் இந்த லாம்டாவுக்கு டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், சார்ஜ் டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு லாம்டா அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஆர். ஸோ இந்த மாதிரி நாம் ஒரு முடிவிலா நீளமுடைய ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பியினால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிப்பதற்கு காஸ் விதி பயன்படுகிறது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அட் த சேம் டைம் இதே காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் சில பயன்பாடுகளை வந்து தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.